விழுப்புரத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான மிஸ் கூவாகம் 2026 அழகி போட்டியில் கோவையைச் சேர்ந்த சூர்யா என்ற திருநங்கை அழகி பட்டத்தை தட்டிச் சென்றார். விழுப்புரத்தில் உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை தேர் திருவிழா நடைபெறவுள்ளது. இதற்காக தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான திருநங்கைகள் விழுப்புரத்தில் குவிந்துள்ளனர். திருவிழாவின் ஒரு பகுதியாக தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பின் சார்பில் மிஸ் கூவாகம் அழகி போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்வில் பாடகர் வேல்முருகன், நடிகர் பாலா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் திருநங்கைகளுக்கு நிகழ்ச்சியில் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இருபத்தைந்து திருநங்கைகள் கலந்து கொண்ட மிஸ் கூவாகம் அழகி போட்டியில் இறுதி சுற்றில் 7 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். உடை அலங்காரம், நடை அழகு, அறிவுத்திறன் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மிடுக்கான தோற்றத்தில் வந்து திருநங்கைகள் அசத்தினர். இதில் 2026 மிஸ் கூவாகம் அழகி பட்டத்தை கோவையைச் சேர்ந்த சூர்யா தட்டிச் சென்றார். 2வது இடத்தை மலேசியாவை சேர்ந்த நிஷாவும், 3வது இடத்தை புதுச்சேரியை சேர்ந்த அனன்யா மிஸ் ஆகியோரும் பிடித்தனர். மிஸ் கூவாகத்துக்கு 2026ல் மிஸ் கூவாகம் அழகி போட்டியில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக பெருமையாகவும் இருக்குது. இந்த பெருமையும் சந்தோஷத்தையும் மக்களுக்காக உங்களுக்கு தான் நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு கோவை சூர்யா குட்டியும் ஒரு நேமை உருவாக்கி கொடுத்த நீங்கள் தான். உங்களை நான் கண்டிப்பாக இந்த க்ரௌன் நீங்கள் பண்ண சப்போர்ட்னால தான் எனக்கு இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஏறும்போது எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சதே ரொம்ப ஒரு கிஃப்ட்டு, அந்த காடு கொடுத்த கிஃப்ட்டு தான்.